ஹாய் ஆல்! இது செப்டம்பர் 16 டியூஸ்டே ஈவினிங். ஒரு 6 மணிக்கு டின்னர் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சு. ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு 7, 8 மணிக்குள்ளே முடிக்க முடியும். இடையில தம்பி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அதனால் ஒரு 6 மணிக்கே வந்தாச்சு. மெனு எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஸோ சீக்கிரமான வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் குயிக்காக டின்னரை முடிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து தந்தூர் ரொட்டியும் அது கூட வந்து தஹி பன்னீர் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போ பாரு சப்பாத்தி அது கூட பன்னீர் நார்மல் கிரேவியே பண்ணி போர் அடிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கோதுமை மாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கேர்டு உப்பு சேர்த்து நல்லா பெனஞ்சு ஊற வச்சுருங்க ஒரு 1 மணி நேரத்துக்கு. அதுலேயே கொஞ்சமாக பேக்கிங் சோடா இருந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் சேர்க்கல. ஸோ அதுக்கப்புறம் பன்னீரை கியூபாக கட் பண்ணி இந்த மாதிரி பவுலில் சேர்த்துட்டு அதுக்கூட வந்து பேசிக் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், கொத்தமல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் சேர்த்து உப்பும் சேர்த்துருக்கேன். இதையும் கொஞ்சம் மேரினேட் பண்ணி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து கேர்டு எடுத்துருக்கேன். அதில் பன்னீரில் என்னென்ன மசாலா சேர்த்தோமோ அதையும் இதுலேயும் சேர்த்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்புறம் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க பன்னீர், கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துருக்கேன், லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க கேர்ட் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துருங்க. அதையும் லைட்டாக வேக வச்சு எடுத்துருங்க. ஸோ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இருக்குன்னா அவ்வளோதான் பன்னீர் கிரேவி ரெடி. இந்த பக்கம் வந்து சப்பாத்திக்கு எப்பவும் போல் திரட்டிட்டு அதில் கொஞ்சமாக எள்ளு சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு பேனில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணியை தெளிச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துட்டு ஒரு பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டு சுட்டு எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், ரோட்டி ரெடி. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்து ட்ரை பண்ணுங்கள்.